ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளைட் ஸ்பாட்டிங் வந்து இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ அங்கே போய் என்னென்ன ஃப்ளைட் வந்தது அப்படின்லாம் எந்தெந்த ஃப்ளைட்லாம் எனக்கே தெரியாது. ஸோ அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, எந்த ஃப்ளைட் இறங்குது, மேலே டேக் ஆஃப் ஆகுது எல்லாமே பார்க்கலாம். ஸோ அது எந்த இடத்துல இருந்து ஃப்ரீயாகவும் ஈஸியாகவும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் பார்க்கலாம். அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சேனலில் வந்துருக்கீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், ஒரு வழியாக நம்ம ஃப்ளைட் ஸ்பாட் பண்ணுறதுக்கு ஏர்போர்ட் பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுமையாக பார்க்கலாம். இப்போது இந்த இடத்த எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பொறுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி வந்து நம்ம ஏர்போர்ட்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இந்த ஏர்போர்ட் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்குலாம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கைஸ். ஆக்சுவலாக வந்து பிரிட்டிஷ் பீரியடில் 1910, அதாவது 1910 இந்த ஏர்போர்ட்டை ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து தோராயமாக இப்போ வந்து எவ்வளோ ஃப்ளைட்ஸ் வந்து பறந்துட்டுருக்கு அப்படின்னா, இப்போ இந்த 2025 ஜனவரியிலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. ஸோ அந்த சர்வே படி இவ்வளோனா ஒரு 77,000 ஃப்ளைட்ஸ் வந்து வந்துட்டு போயிருக்கு இது வரைக்கும். அதாவது ஆக்சுவலாக பெர் டேக்கு பார்க்கணுன்னா 425 ஃப்ளைட்டு, அதாவது ஒரு 400க்கு மேலே ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது, லேண்டிங்கும் ஆகுது. ஸோ இந்த இடத்த வந்து இதுதான் இதோட ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த இடம், இந்த ரோடு எங்கே அப்படின்னா, நம்ம வந்து தாம்பரத்துலேருந்து குரோம்பேட்டு பல்லாவரம் தாண்டி ஜிஎஸ்டி அந்த ரோடே ஜிஎஸ்டி ரோடு தான். பல்லாவரம் தாண்டி நமக்கு அந்த ரோட்லேயே மெயின் ரோட்லேயே வரும். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா பைக் வந்து இந்த இடத்துல பார்க் பண்ணாதீங்க. இந்த இடத்துல நோ பார்க்கிங் சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நேராக போனோன்னா அந்த சிக்னலில் ஒரு ரைட்டு வரும், அதுக்குள்ளே ஒரு ரோட்டில் அங்கே நான் நிறுத்திருக்கேன் கைஸ். இங்கே வந்து நம்ம லேண்டிங் பார்க்கலாம், டேக் ஆஃபும் பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்க்க போகிற அந்த ஒரு ஃப்ளைட்டு வந்து இப்போ தான் லேண்ட் ஆகி வந்து நின்றுச்சு இந்த ஃப்ளைட்டு. ஸோ இந்த ஃப்ளைட்டு இதெல்லாம், இது என்ன ஃப்ளைட்டு, இது எங்கேருந்து வருது, எவ்வளோ ஸ்பீடில் வருது, எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம ஃப்ளைட் ரேடார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நீங்கள் சும்மா ஜஸ்ட் கூகுளில் போய் ஃப்ளைட் ரேடார்னு போட்டு வர ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி போய் அதுலேயும் பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஆப் வந்து தனியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் சும்மா அப்போதைக்கு போய் பார்க்குறீங்கன்னா நம்ம வந்து கூகுளில் சும்மா போட்டு நம்ம வெப்சைட்லேயே போய் பார்த்துக்கலாம் கைஸ். அது எதுவும் லாகின் பண்ணலாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு அக்செப்ட் ஆல் குக்கீஸ்ன்னு கொடுத்தோன்னா அதுவே வந்துடும். ஸோ ஜஸ்ட்டு போய் பார்த்தோன்னா அவ்வளோ ஃப்ளைட்ஸும் எல்லாமே தெரியும். சென்னையில் நின்று போகிறது மட்டும் இல்லாமல் அந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஃப்ளைட்டும், சென்னையில் நிற்காமல் போகிறது, நின்று போகிறதுன்னு எல்லாமே தெரியும். ஸோ நாங்கள் போயிருந்தது ஒரு ஈவினிங் டைமு, சன்செட் டைமு, செமையாக இருந்துச்சு. இன்னும் நாங்கள் அங்கே லேட்டாக போனோம், ஒரு 6:30க்கு தான் கிளம்புனோம் ரிட்டனு. ஸோ அப்போ வந்து அந்த ரன்வேலலாம் லைட்லாம் போட்டிருந்தாங்க, இன்னும் செமையாக இருந்துச்சு கைஸ். செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். இங்கே வரும்போது வண்டியை மட்டும் இங்கே நிறுத்தாதீங்க, ஆனால் சில பேர் நிறுத்துகிறாங்க கைஸ். இன்னொரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நீங்கள் பைக்கில் வந்தால் தான் ஸ்பாட் பண்ண முடியுமா, இங்கே மட்டும் தான் ஸ்பாட்டிங்கா ஃப்ளைட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்து இன்னொரு இடத்துலையும் நம்ம ஃப்ளைட் ஸ்பாட் பண்ணலாம். அதாவது நம்ம இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்தும் ஃப்ளைட் ஸ்பாட் பண்ணலாம். அதில் இல்லை இன்னும் நான் பக்கத்தில் நல்லா பார்க்கணும் ஃப்ளைட்ஸை, அது லேண்ட் ஆகிறது, லேண்ட் ஆகி நிற்கிறது, ஏற்றிட்டு போகிறது, அப்புறம் வந்து டேக் ஆஃப் ஆகிறது எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்கே வர வேண்டிய எந்த இடம் அப்படின்னா ஏரோ ஹப் மாலு ஆக்சுவலாக. ஸோ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில, ஏரோ ஹப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து எங்கே ஸ்பாட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து கார்லேயோ இல்லை 2 வீலர்ஸ்லேயோ வந்தீங்க அப்படின்னா அந்த ஏரோ ஹப்பில் வெஸ்ட் பார்க்கிங்க்கு வந்து போயிடுங்க. ஈஸ்ட் பார்க்கிங் போய் நம்ம ஸ்பாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வெஸ்ட் பார்க்கிங்கில் போய் உங்களோட 2 வீலர்ஸ்க்கு வந்து 3 ஹவர்ஸ்க்கு 50 ருபீஸ் வாங்குறாங்க, 4 வீலர்ஸ்க்கு வந்து தெரியல. ஸோ நீங்கள் போனீங்கன்னா அங்கேயுமே நம்ம ஸ்பாட் பண்ணலாம். இல்லை நான் பைக்கும் இல்லை கார்லேயும் வரல, சும்மா வந்தேன் அப்படின்னாலும் நம்ம போய் தாராளமாக அங்கே போய் ஃப்ளைட்டை ஸ்பாட் பண்ணலாம். அப்படியே அது இது எதுவும் சொல்லவும் மாட்டாங்க, அது ஒரு ஃப்ரீ ஆக்சஸ் தான் அந்த இடத்துல. ஸோ இந்த இடமும் ஒரு ஃப்ரீ ஆக்சஸ் தான், இங்கே நின்று பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பைக்கில் வந்தீங்க அப்படின்னா பைக்கை மட்டும் இடத்துல ரோட்டில் வைக்காதீங்க, வச்சாலும் அப்புறம் நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்ற மாதிரி ஃபைனை போட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் செமையாக இருந்துச்சு கைஸ். அந்த இடத்துல வந்து ஃப்ளைட்டு வந்து ஸ்பாட் பண்ணது வந்து ஒருத்து. உங்களுக்கு வீடியோவில் வந்து இந்தளவு நல்லா சூப்பராக அந்தளவு மேபி எப்படி தெரியுதுன்னு தெரில கவரானது. பட் ஆனால் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேன் சுற்றுற அந்த ஸ்பின்னிங்காக இருக்கட்டும், ஃப்ளைட் டேக் பார்க்கும்போது இந்த வீடியோவில் போகிறது வந்து எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்கு 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. அந்த ரன்வேல போட்டு அந்த லைட்டு எல்லாமே செட்டப் எல்லாமே, அந்த ரோடே பிரம்மாண்டமாக அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ரன்வே ரோடு நான் அவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினைக்கல. நான் இது வரைக்கும் டிவிலேயோ இதில் தான் பார்த்துருக்கேன். ஸோ ஆக்சுவலாக அது வரைக்கும் எனக்கு தெரில, ஆனால் இவ்வளோ பெரிய ரோடாக இருக்கும் அப்படின்னு நான் இப்போ தான் நான் நேரில் பார்க்குறேன். செம்ம பெருசாக இருந்துச்சு அந்த ரன்வே ரோடு. இப்போ 2 ஃப்ளைட் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது டேக் ஆஃப் ஆகிருக்கோம். ஸோ அந்த சைடுக்கு இல்லாமல் எனக்கு நேராகவே பேரலாக இன்னொரு ரன்வே இருக்குது, அங்கெல்லாமும் வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆச்சு. இது வந்து நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த இடத்துல நின்று சன்செட்டில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. கரெக்டாக நமக்கு
வெஸ்ட் அங்கிட்டு ஏர்போர்ட் சைடு இருக்கும். அப்படியே ஏர்போர்ட்டுக்குள்ளே சன் போகிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. சன் எவ்வளோ பெருசாக செம்மையாக பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் சன்செட் டைமில் வந்தாலும் ஓகே, சன்ரைஸில் வந்தாலும் செம்மையாக இருக்கும். ஆனால் இது நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா தான் செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் வீடியோ எடுத்து இங்கே ஆக்சுவலாக ஸ்பாட் பண்ணிட்டுருக்கேன். கீழே நின்று ஒரு நாள் நான் ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஆசைப்பட்றேன். ஸோ அதையும் நம்ம என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். இந்த இடத்துலேருந்து இப்போ நான் ஷேர் பண்ணேன். ஃப்ளைட்டை எப்படி நம்ம ஸ்பாட் பண்ணுறது, இல்லை இந்த இடத்துல என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபுல்லாக உங்கள்கிட்ட நான் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் செம்மையாக ஷேர் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இதை விட இன்னும் சூப்பராக ஃப்ளைட்டில் வந்து நான் அதில் ஃபஸ்ட் டைம் ஏறி போகும்போது கண்டிப்பாக இதே மாதிரி இதை விட இன்னும் எக்ஸைட்மெண்ட்டில், பயத்தில் எல்லாத்துலேயும் இருப்பேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அந்த இதையும் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது ஸ்பாட் இருந்தாலும் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சன்செட் டைம் போங்க, சன்னே செம பெருசாக செம சூப்பராக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த வீடியோ கைஸ். அடுத்து நம்ம மேபி ஃப்ளைட்டில் எப்போ போகணும்னு பார்ப்போம். கண்டிப்பாக ஏர் ஹப் போய் நீங்கள் அங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃப்ளைட் பக்கத்தில் இருக்கும், செம சூப்பராக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் சாரி கைஸ். வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை.